இதுவும் தெரியாமல் தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க. இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு எல்லா பைக்ஸுமே வந்து ஃபியூல் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் அதை த்ரூ அவுட் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். அந்த டைமில் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு மேக் இட் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணாதீங்க. பிரேக்ஸு, செயின், டயர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. துணியோ அதனால் கிடையாது, வெயிலேருந்து நீங்கள் வைக்க போகிறது கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ பைக் ஒரு நல்ல பைக் கவராக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாங் ரைட் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி 1 மாதம் தான் ஆயிருக்கு, இல்லை 1 வாரம் தான் ஆயிருக்குனாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு தான் போகிறது பெட்டராக இருக்கும். எல்லாமே தான் அடைப்பு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயில் அதிகமான பெட்ரோல் கன்சப்ஷனுக்கு காரணங்கள் என்னென்ன? இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு எல்லா பைக்ஸுமே வந்து ஃபியூல் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மைலேஜ்ன்ற ப்ராப்ளம் எல்லா பைக்ஸ்க்கும் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இது பேசிக்காக வந்து யாரையும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. பவர் வைஸ் அதிகமாக இருக்குது, வெயிட் வைஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே வைஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் செகண்டரி வந்து அவங்க கொடுக்குற மைலேஜ்லேருந்து உங்களுக்கு இன்னும் டவுன் ஆகுதுன்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மெயின்டெனன்ஸ். த வே யூ மெயின்டைன் யுவர் ஃபியூவல், வே யூ மெயின்டைன் யுவர் பைக் ஹேண்ட்லிங் எல்லாமே அது டிபெண்ட்ஸ். அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். பைக்கோட ஏஜிங்கும் ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது. ஏஜிங்கை பொறுத்தும் மைலேஜ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. வாகனத்தின் மைலேஜை சீராக மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்ன வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும்? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்கும்போது ஒரு மைலேஜ் சொல்லி கொடுத்துருப்பாங்க மேனுஃபேக்சர் சைட்லேருந்து. பட் ஆன் ரோடு வரும்போது ப்ராக்டிக்கலாக வரும்போது கொஞ்சம் ட்ராப் இருக்கும், அதோட வேரியேஷன் கொஞ்சம் இருக்கும். அது நார்மல் தான். அதை தாண்டி வந்து ஒரு 1 இயர் கழிச்சும் உங்களுக்கு சேம் மைலேஜ் வரணும், சேம் இஷ்யூ எதுவும் இல்லாமல் சேம் மைலேஜ் வரணும் அப்படின்னா அந்த ஒரு 1 இயரில் நீங்கள் பைக் எப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்றதை பொறுத்து தான். மெயின்டெனன்ஸ் இந்த சென்ஸ் இந்த மைலேஜ் விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து எவ்வளோ இன்டர்வலில் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அடிக்கடி வந்துட்டு வண்டி ட்ரை ஆகி ட்ரெயின் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டோ பண்ணி போய் பெட்ரோல் அடிக்கிற வரைக்கும் வச்சுக்கக்கூடாது. மினிமம் லெவல் இருக்குது, அது வச்சுக்கணும். உங்களோட கார்பரேட்டர் இன்ஜினாக இருந்தால் கார்பரேட்டர் க்ளீனாக வச்சுக்கணும், அதோட டியூனிங் கரெக்டாக இருக்கணும். அண்ட் கம்மிங் டு ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ்னால் உங்களோட த்ராட்டில் பாடி க்ளீனாக இருக்கணும். த்ராட்டில் பாடி க்ளீனாக இருக்கணும்னா உங்களோட ஃபியூல் லெவல் இருக்குது, ஆக்டேன் லெவல் வந்து மினிமமாக ஸ்பீட் ஆர் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஆர் பவர், இந்த மினிமமாக இந்த 3த்தில் ஏதாச்சும் ஒன்று மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இன்ஜினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜ் வைஸும் ஈக்குவலாக இருக்கும், பவரும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஏஜிங் ஆக ஆக உங்களோட பவர் ட்ராப்பும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாகனத்தில் உள்ள மின்சார உபகரணங்கள் பாதிக்கப்பட காரணம் என்ன? எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ்னால் நீங்கள் வந்து யூசேஜ்லேருந்து இன்ஸ்டலேஷன்லேருந்து யூசேஜ் வரைக்கும் நிறைய எரர்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நார்மலாக மோஸ்ட்லி வந்து ப்ளக் அண்ட் ப்ளேக்கு போய்க்கோங்க. ஸ்டாக் வயரிங்கை வந்து நீங்கள் டேம்பர் பண்ணாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் பண்ணுறதா இருந்தால் இட்ஸ் டோட்லி ஃபைன், ஓகே. அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஸ்டாக் வயரிங் செட்டை வந்து கட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது நிறைய இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால் வயரிங் இஷ்யூஸ் நிறைய வரும். அண்ட் செகண்டரி இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் வந்து ஓகே கிளியர் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் யூசேஜ்ன்றப்போ அது ரொம்ப ஹெவி யூசேஜாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கணும் அந்த ஆக்சசரிஸ். வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னா கூட என்ன ஆகும்னா நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போதும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். வாட்டர் வாஷ் பண்ணும்போது டைரெக்டாக ஹை ப்ரெஷர் பம்பை வந்து டைரெக்டாக அடிப்பாங்க எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் மேலே. தட்ஸ் டோட்லி நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட லைஃப் ஸ்பேனும் நல்லாயிருக்கும். மழை காலத்தில் வாகனத்தை எப்படி பராமரிக்கணும் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ரெய்னி சீசன்ஸ்னால் லிட்ரலாக வந்து உங்களோட பைக் வந்து நிறைய டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு மேக் இட் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரோட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹேண்ட்லிங் இட். உங்களோட செயின்ஸ் க்ளீனாக இருக்கணும், உங்களோட டயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அண்ட் யுவர் பிரேக்ஸு, செயின், டயர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் உங்களுக்கும் ஆகாது, பைக்குக்கும் ஆகாது. ஸோ அதனால் அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் பார்க்கிங் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் கவர் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால்னால உங்களோட வண்டி ஸ்டார்ட் ஆகாமலும் போக வாய்ப்பு இருக்குது, எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, ஸ்பார்க் ப்ளக் போக வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் ரெய்னி சீசன்ஸ் அப்போது. மற்றபடி டயர்ஸ் வந்து ரெய்னி சீசன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே டயர்ஸ் கொஞ்சம் நல்ல வெட் கிரிப் இருக்கிற டயர்ஸ்க்கு போங்க. செயினை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிரேக் பேட்ஸ் கண்டிப்பாக க்ளீனாக இருக்கணும். ஸோ தட் எந்த உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் வராது. ரெய்னி சீசன்ஸில் பைக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல சில காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்தாகணும்.
அதில் வந்து டயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டரி செயின், அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிரேக் பேட்ஸ், பிரேக் ஷூஸ் எதுவாக இருந்தாலும் சரி. இதெல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ரெய்னி சீசன்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெட் கிரிப் அதிகமாக இருக்கிற டயர்ஸாக எடுத்து போடுங்க. உங்களோட டயர் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குன்னா தயவு செஞ்சு டயர்ஸ் மாற்றிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களோட சேஃப்டிக்கும் சரி, பைக்கோட சேஃப்டிக்கும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்பால் பட்டது ரெய்னி சீசன் அப்போ உங்கள் வண்டி எப்படி பாதுகாக்கணும், எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, ரன்னிங்கில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட பார்க்கிங் க்ளோஸ் பார்க்கிங்காக இருக்கணும். க்ளோஸ் பார்க்கிங்காக இல்லை, நான் வந்து வெளியே தான் நிறுத்துகிறேன், அவுட் சைட் பார்க்கிங் தான் அப்படின்னா ஸோ ஏதாச்சும் கவர் பண்ணி வச்சா பெட்டராக இருக்கும். எதனால் அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் அப்போது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வரலாம். அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்பிளே இப்போ வர எல்லாமே வந்து எல்சிடி டிஸ்பிளேஸ் அந்த மாதிரி டிஸ்பிளே தான், டிஜிட்டல் மீட்டர்ஸ் தான், எதுவுமே அனலாக் கிடையாது. அந்த டிஜிட்டல் மீட்டர்ஸும் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக்ஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன ஆகுனா நீங்கள் நைட் பார்க் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டுருப்பீங்க, மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டே ஆகாது, ஹரிபரியில் எதேதோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெட்டர் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்னால் நார்மல் இதனால கிடையாது, நார்மல் துணியோ அதனால் கிடையாது, வெயிலேருந்து நீங்கள் வைக்க போகிறது கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ பைக் ஒரு நல்ல பைக் கவராக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்ரஜன் ஏர், நார்மல் ஏர் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன, எது சிறந்தது? ஸோ லிட்ரலாக வந்து நைட்ரஜன் ஏர் ஃபில்லிங் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தான் கொஞ்சம் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது. நைட்ரஜனுக்கும் நார்மல் ஏருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் ஐ ப்ரிஃபர் பேசிக்காக வந்து நார்மல் ஏரே ஃபில் பண்ணிக்கோங்க, நாட் நைட்ரஜன். நைட்ரஜன் எதுக்கு வேணாம் அப்படின்றனா இன்னும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நிறைய பங்க்ஸில் வரல. இஃப் யூ நைட்ரஜன் ஃபில் பண்ணியிருக்கீங்க, எங்கேயாச்சும் சடனாக வந்து ரீஃபில் பண்ணோன்னா நீங்கள் மொத்தத்தையும் இருக்கிற காற்று மொத்தத்தையும் இறக்கிட்டு தான் நார்மல் ஏர் அடிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், நைட்ரஜன் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஸோ யூ கேன் கோ ஃபார் நார்மல் ஏர் இட்செல்ஃப். வாகன ஓட்டுநர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட நேரடியாக பார்க்குறேன். நான் ஒரு பில்லியனாக போனேன்னா நிறைய ரைடர்ஸ் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு இது. நார்மலாக ரொம்ப காமனாக பண்ணுறது. ஃபர்ஸ்ட் திங் வந்து கிளச்சுன்றது எதுக்கு அப்படின்னா, கியர் அப் பண்ணுறீங்களோ இல்லை டவுன் பண்ணுறீங்களோ அதுக்காக மட்டும்தான் கிளச்சு. சில பேர் வந்து சிக்னல் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி சிக்னல் ரெட் போட்டுட்ருப்பாங்க, பிரேக் அடிக்கும் போதே கிளச்சும் வந்து பிடிச்சிக்கிட்டே ஓட்டுவாங்க. அப்படி கிளச் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா உங்களுக்கு இன்ஜின்லேருந்து கிளச் டிசெங்கேஜ் ஆகிட்டு வண்டி ஸ்மூத்தாக அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும், தவிர உங்களுக்கு ஆட்டோ பிரேக்கிங்ன்றது நடக்கவே நடக்காது. கிளச் வந்து நீங்கள் விட்டால் மட்டும்தான் இன்ஜினும் கிளச் அசம்பிளியும் எங்கேஜாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோ பிரேக்கிங் நடக்கும். உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வைஸும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு இன்ஜினும் அடி வாங்காது, இது இல்லாமல் மைலேஜ் இஷ்யூஸும் இருக்காது. அண்ட் சில பேர் கேட்குறாங்க, நான் வந்து கிளச்சு பிடிக்கலன்னா ஆஃப் ஆகிடாதா வண்டின்னு. இல்லை, ஆஃப் ஆகாது. ஏன்னா அதுக்கான கியர் ரேஷியோவில் நீங்கள் மெயின்டைன் ஆகணும். 4th கியரில் இருக்கீங்க, லைக் 50 ஸ்பீடில் இருக்கீங்க, ஸ்லோ பண்ணுறீங்க அப்படின்னா 30க்கு வர வரைக்கும் நீங்கள் கிளச் பிடிக்க தேவையில்லை. 30க்கு வந்தோடனே கிளச் பிடிச்சி 1 or 2 கியர்ஸ் டவுன் பண்ணிட்டு திரும்ப கிளச் விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும். ரொம்ப ஸ்லோ, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதனால் உங்களுக்கு. இதை மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நார்மல் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் இப்போ வர பைக்ஸில் நிறைய கிளச் இஷ்யூஸ் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிளச் இது தான். அது ஒன்று, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல ப்ரொஃபஷனல் ரைடர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க இந்த கிளச் விஷயத்தில். அண்ட் செகண்டரி, உங்களோட செயின் வந்து உங்களுக்கு அது லூஸாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கா எதுவும் தெரியாமல் தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க. அது கட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நிறைய பேருக்கு பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, பிரேக் பேட்ஸாகவும் சரி, பிரேக் ஷூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரோட்டில் போகும்போதே தெரியும், ஏதோ வந்து ஒரு காயின் வச்சு 2 மெட்டல் வச்சு தேய்க்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதெல்லாம் வர வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட பிரேக் பேட்ஸை மாற்றாமல் இருக்காதீங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நிறைய செலவுகள் வைக்கும், செலவோடு சேர்த்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸையும் விளைவிக்கும். ஆக்சிடென்டலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி. அதிவேகமாக வாகனம் செல்லும்போது ஏற்படக்கூடிய அதிர்வுக்கான காரணம் என்ன? அந்த ஜர்க்கிங் ப்ராப்ளம் எதனாலனா, அது உங்களுக்கு நார்மலாக ஓட்டும் போது வராது. வண்டியோட டாப் மோஸ்ட் பவர் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜர்க் வருது. அந்த ஜர்க்கிங் எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பீங்க, அப்போ அந்த ஜர்க் வரதான் செய்யும், விச் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். ஆக்சுவலாக நீங்கள் அதை த்ரூ அவுட் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ இட்ஸ் டோட்லி நார்மல் ஜர்க் வருது. பட் வந்து நீங்கள் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக ஆகிட்டே இருந்ததுன்னா டே பை டே வந்து அது நார்மல் ஸ்பீட்ஸில் உங்களுக்கு அந்த ஜர்க்கிங் அதிகமாகிடும். அது நீங்கள் ஆயில் ரெகுலராக மாற்றுறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஜர்க்கிங் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வருதுன்றது டிபெண்ட் ஆகும்.
ஒரு வருடத்தில் எத்தனை முறை வாகனத்தை சர்வீஸ் செய்யணும்? வாகனத்தை அடிக்கடி ஃபுல் சர்வீஸ் செய்ய வேண்டியது அவசியமா? வாகனத்தை அடிக்கடி ஃபுல் சர்வீஸ் பண்ண வேண்டியது அவசியமா? யா இப்போ நார்மலாகவே இந்த கொஷின் நிறைய பேர் கேட்குறது தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மேனுஃபேக்சர். அதாவது நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வெஹிக்கிள் வாங்குறீங்க, அதில் என்ன மாடல் வாங்குறீங்க, அதை பொறுத்து. ஒரு பிராண்டில் ஒரு மாடலை வந்து கம்பெனி அந்த மேனுஃபேக்சர் ஒரு விதமாக டிசைன் பண்ணியிருப்பார். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் இன்டர்வல்ன்றது, ஆயில் சர்வீஸ் இன்டர்வல்ன்றது சில பைக்ஸ்க்கு நார்மலாக ஒரு ஹோண்டா ஆக்டிவாக்கே எடுத்துக்கோங்களேன், 2500 கிலோமீட்டர்ஸ் to 3000 கிலோமீட்டர்ஸ் தான் அதோட ஆயில் கெப்பாசிட்டியே. அது நீங்கள் ஓட்டினாலும் ஓட்டலைன்னாலும் அந்த 3 மாதத்துக்குள்ளே அதை மாற்றி ஆகணும். நீங்கள் வந்து எனக்கு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் 1000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அதுக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஜினோட லைஃப்பும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு பிரேக் டவுன்ஸும் இருக்காது. அதே மாதிரி தான் மற்ற பிராண்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கிலோமீட்டர்ஸில் இவ்வளோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து உங்களோட மேனுஃபேக்சரை பொறுத்து அது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மேனுவல் புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அது வந்து டோட்டல் கம்ப்ளீட் சர்வீஸ். அது இல்லாமல் வேறு ஏதாவது சர்வீஸ் அப்படின்னா நார்மல் ஜென்ரல் செக்கப்ஸ். உங்களுக்கு வந்து நான் ஒரு 1 month ஆகிடுச்சு, 2 months ஆகிடுச்சு சர்வீஸ் பண்ணி அப்படின்னா, அப்போது வந்து நீங்கள் நார்மல் ஜென்ரல் செக்கப் மட்டும் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ஜின் ஆயில் லெவல் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் லாங் ரைட் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி 1 மாதம் தான் ஆயிருக்கு, இல்லை 1 வாரம் தான் ஆயிருக்குனாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு தான் போகிறது பெட்டராக இருக்கும்.